நேயர்களே, இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமையில் கூட்டணி கட்சிகள் என்ன நடந்திருக்கிறது, திமுகவும் அதிமுகவுடைய நிலை என்ன? ரெண்டு பேருமே 165லேருந்து 170 தொகுதியில் போட்டிடுறோம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு இங்கே ஒரு 170ன்னா ஒரு 50 தொகுதி 55 தொகுதியில் மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு திமுக முடிவு செஞ்சது மட்டும் இல்லை, அதிமுகவில் எடப்பாடியும் உறுதியாக இருக்கார். இப்போ நமக்கு இன்னைக்கு காலையில் கிடைச்ச தகவலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி நேற்று தளபதி பேசினார், தொகுதிக்கு 4000 ஓட்டு 3000 ஓட்டு வச்சுட்டு நீங்கள்லாம் பேசணுமான்னு ஜோதிமணி மாணிக்கி சந்த் தாக்கூர்லாம் கடுமையான திட்டு தளபதியை. தளபதினா யார்? ஸ்டாலின் இல்லை, மதுரையில் உள்ள தளபதியை. அப்போ இப்போ காங்கிரஸுக்கு அவங்களுக்குள்ள ஒரு 7ஆம் சனி மாதிரி சனி போயிட்டுருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 20லேருந்து 23 இடங்களை ஒதுக்குறாங்களாம். அதை போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடதுசாரிகள் 2 பேருக்கும் ஒரு 6 சீட்டு, முஸ்லீம் லீக்கு மற்றும் கொங்கு நாட்டுக்கு தலா 2. அதே போன்று மீதமுள்ள தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, நம்முடைய வேல்முருகன் தமிழ்நாடு வாழ்வுரிமை, அதை மாதிரி நம்முடைய கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம், இந்த கட்சிகளுக்கு ஆளுக்கு 1 2 அப்படி ஒதுக்கி விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இப்போ அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் என்ன சொல்கிறது, இருப்புல் உறுதியாக்கப்பட்ட கூட்டணி. இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அந்த கூட்டணியில். இப்போ தேமுதிக இருக்கு பாருங்க, இல்லை அந்த பிரேமலதா எப்போவுமே ஒரு சிக்கல் பிடித்த ஆளுமை. 2016 அந்த அம்மா கடுமையான அழுத்தம் கொடுத்து கடைசியில் கட்சியை துவத்தே அடிச்சிட்டாங்க. என்ன அது என்ன கூட்டணி? ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி. இப்போ தேமுதிக இப்போ என்ன அப்படின்னா, இப்போது அந்த நிலையை தாண்டி அதிமுக திமுகவில் என்ன கதை தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதிமுகவில் பாமகவிற்கு 15 தொகுதிகள் கொடுக்குறாங்க. யாருக்கு? டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு. பிஜேபிக்கு 20 தொகுதிகள் தான். ஏன்னா எடப்பாடி பெரிய கபோட கண்ணை, என்ன வேணாலும் செய்வார் மனுஷன், அதனால் 20 தொகுதி. டிடிவிக்கு 7 முதல் 9 தொகுதி. நம்ம ஜிகே வாசனுக்கு 4 தொகுதி. இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த தேமுதிக இருக்கு பாருங்க, அது மதில் மேல் பூனை. யார் எங்களுக்கு நோட்டும் சீட்டும் தருவார்கள் அப்படின்னு தங்கள் கூட்டணியை அவர்கள் உறுதி செய்யவில்லை. அதனால் திமுகவோடும் அதிமுகவோடும் பிரேமலதா அம்மா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள், எங்களுக்கு 15லேருந்து 18 தொகுதிகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே போல் திமுக தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4லேருந்து 5 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தருவோம். அதிமுக தொகுதியில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டார். எனவே நான் 18 தொகுதி கேட்குறேன், 20 கேட்குறேன். இவங்க 2 பேருமே 5 6 சொல்கிறதுனால ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே சீட் கொடுக்க முடியும் என அதிமுக திமுக உறுதியாக தெரிவித்துள்ள நிலையில், இரட்டை இலக்கம் இல்லாமல் கூட்டணிக்கு வர முடியாது, 10-12 வேணும் என்று அம்மா ரொம்ப விஜய் பிரபாகரனும் கடுமையாக பேசுகிறாங்க. இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு பிறகு திமுக அதிமுக கூட்டணி கதவுகள் 2 பேருமே சாத்திடுவாங்க. சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க தேமுதிகவில், எனக்கு உரிய மரியாதை வேணும், சீட்டு கொடுக்கணும். நமக்கு கிடைத்த அன்அஃபிஷியல் தகவல் ஒரு தொகுதிக்கு 10C கேட்பதாக சொல்லப்படுகிறது. எங்கேருந்து கொடுப்பாங்க 10C? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 10C என்றால் 15க்கு 150 crore அப்படி கேட்பாங்க. அவங்க வேணால் மிஞ்சி போனால் 10-20 கொடுத்து கதவை சாத்திடுவாங்க. இந்த நிலையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற தேமுதிக கூட்டத்தில் பேசிய அம்மா பிரேமலதா அவங்க, நீங்கள் முதலமைச்சராக உட்கார நாங்கள் தானே உழைக்கிறோம், எனவே அதிமுக திமுக புரிஞ்சுக்கிடுங்க, எங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய சீட்டும் கொடுக்கணும், நீங்கள் மட்டும் 170 தொகுதியில் நிற்கணும், போட்டியிடணும், தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது எங்களுக்கும் கூடுதலாக கவனிங்க அப்படின்னு அவங்க, எங்களுக்கு அதில் உரிமை இருக்குது அப்படின்னு பேசுனது ஓப்பனாக வந்துட்டு, நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும்னு அவங்க சொன்னதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அம்மா சொல்கிறாங்கன்னா, பிரேமலதா அம்மா, இந்த பாருங்க, 2011 41 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்டது.
அதில் நாங்கள் 29 ஜெயித்தோம், எதிர்கட்சியாக அமர்ந்தோம். பலர் இன்னைக்கு நாங்கள் என் கூட இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு போயிட்டாங்க, மீதி உள்ளவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை கொடுக்கணும். எனவே கூட்டணிக்காக நாம் அவசரப்படக்கூடாது. அதற்கு நேரம் உள்ளது. எவ்வளவு நாள் சத்திரியனாக வாழ்ந்து விட்டோம், இனி சாணக்கியனாக வாழணும் அப்படின்னு நம்ம பிரேமலதா அம்மா சொல்கிறாங்க. அம்மாவுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க மட்டும் 160 170 சீட்டில் போட்டிடுறாங்க. தேமுதிகவுக்கு உரிய மரியாதை வேணும் என்று நான் காத்திருக்கிறேன். இதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அவங்க தொண்டர்கள்ட்டையும் 2ஆம் மட்ட தலைவர்கள்ட்டையும். எனவே இந்த முறை கட்டாயம் நீங்கள் விரும்பும் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தொண்டர்கள்ட்ட. இப்போ திமுக அதிமுக கூட்டணியில் உரிய இடங்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் அடுத்த வாய்ப்பு என்ன என்பதை அவர்கள் ஆராயப் போகிறார்கள். இதற்கிடையில் தேமுதிக தாவேகா கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இதில் தேமுதிக பற்றி கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தாவேக்கால போனால் டப்பு வருமா என்ற கேள்வி இருக்கிறது. டப்பு திமுகவில் கலராது. 10 ரூபா கேட்டால் 1 ரூபா கொடுப்பாங்க திமுகவில். எடப்பாடி கொடுப்பாரு. இப்போ அவர்கிட்ட எப்படி நிலைமைன்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு தலைமை பொறுப்பிலிருந்து பெரிய அளவில் வரும். அதனால் பணங்கள் தாராளமாக இந்த முறை விளையாடப் போகிறது என்ற கேள்வியும் நமக்கு தெரிகிறது. தாவேகாவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. என்ன பரிதாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான கூட்டணிகள் முழுவதும் அமைந்து போய்விட்டது. எப்படி? இப்போ பாருங்கள், 2 பேர் தான் பாக்கி இருக்கிறாங்க. மெயின் பிளேயர்ஸ்லாம் ரோல் பண்ணுறது ஒன்று தேமுதிக. அவங்க 1.5% ஓட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டில் 0.43%. பெரியவர் ஐயா 87 வயசில் ஐயாவும் இந்த போராட்டத்தில் போட்டியில் நாமளும் ஓடணும் அப்படின்ட்டு அவர் அருள்மொழியா அது அவர் ஒன்று, அப்புறம் அம்மா காந்திமதி, அப்புறம் கோப்பா மணியெல்லாம் வச்சுட்டு அவரும் இந்த ட்ரையலில் இருக்கார். இந்த போட்டியில் ட்ராக்கில் அவர் நின்றுக்கிட்டு இருக்கார் ஐயா அவர்களும். ஆனால் இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான கூட்டணிகள் இந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுகவோடு கடுமையாக மல்லு கட்டுவது, இது உருப்படாத ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ எளிதாக நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணியை மதிப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணியை நான் குறைஞ்சபட்சம் கூட்டி பார்த்தா கூட 30% மேலே வருது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அன்புமணி இருக்கிறாங்க, அமமுக இருக்கிறது, எடப்பாடி, அது மாதிரி பாரதிய ஜனதா, அது இல்லாமல் ஏசி சண்முகம், எல்லாருமே அந்தந்த இடங்களில் ரோல் பண்ணுறவங்க. பெரியவர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், ஜான் பாண்டியன், அவர் அந்த அந்த ஏரியாவில் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டத்தில் ராமநாதபுரம் அது மாதிரி அந்த பகுதியிலலாம் அவருக்கான செல்வாக்கு இருக்கிறது. இப்போ இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது பாபநாசம் பக்கத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனாருடைய மகன் ஐயா, நம்முடைய கண்ணியத்துக்குரிய வாசன் ஐயா அவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது இதை எதிர்ப்பதற்கு இவர்கள் கூட்டணி என்னன்னா, திமுக கொஞ்சம் ஏன் டஃப்பாக இதில் பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கு அமமுக தேவர்களுடைய வாக்குகளை, முக்குளத்தூர் வாக்குகளை பிரிக்காது, அதில் சந்தேகம் இல்லை. அது எடப்பாடிக்கு உள்ளாது, அதில் டவுட்டே இல்லை. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் இருக்கிறார்கள். ராமதாஸா யாராங்கிறது நமக்கு புரியல. இது தாவேகா மாதிரி இருக்கு. பெரியவர் மீது பரிதாபப்பட்டு கடைசி காலத்தில் 87 வயசுல ஐயாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அதில் 1.5% போயிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு. பாஜக ஒரு 6-7% வச்சிருப்பாங்க. 11%லாம் வராது. ஒரு 5-6% அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்ன பலவீனம் என்றால், பெரும்பான்மையான தலைவர்கள் யாரும் அதிமுகவில் இல்லை. ஏனென்று கேட்டால் எல்லோருமே வெளியேறி இருக்கிறாங்க பெரும்பான்மையான விஷயங்கள். இப்போ அமமுகவுக்குள்ள தொண்டர்களும் கூட ரத்தன்ராஜ் போன்றவர்கள், மாணிக்கராஜா போன்றவர்கள் வெளியேறி இருப்பது அவர்களுக்கு பலகீனம். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப அறிவாளி அப்படின்னு அவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, டாக்டர் கிருஷ்ணசாமி. அவரும் நிற்கிறார். இப்போ வெளியே நிற்கிறது, கதவுகள் அடைக்கப்படுவதற்கு முன்பு 3 தலைவர்கள் கொஞ்சம் பார்க்கிறார்கள். ஒன்று பெரியவர் ராமதாஸ், மற்றொன்று பிரேமலதா, 3வது டாக்டர் கிருஷ்ணசாமி. புதிய தமிழகம். இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, இதில் பரிதாபம், நம்முடைய திருமா சொல்லிட்டார், என்னுடைய கூட்டணி ஒன்று, சனாதனத்துக்கு எதிர்ப்பு. பார்ப்பனியம் சனாதனம் என் வாழ்க்கையில் கிடையாது, நான் அதை எதிர்ப்பேன். எக்காலத்திலும் பாஜகவோடு நான் போட்டியே கிடையாது.
அது அவருடைய நிலை. பாமக என்பது சாதித்துவம். எமது சகோதர சகோதரிகளுக்கு, தலித் மக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் வன்னியர்கள் ஓட்டு அந்நியர்கள் இல்லை என்று அவர்கள் சாதி ரீதியாக போய்விட்டதால் பாஜகவோடும் பாமகவோடும் எக்காலத்திலும் இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அப்படிங்கிறதான் எனக்கு தகவல். ஆனாலும் திமுக வணிகம் வேறு கொள்கை வேறு, இரட்டை நிலை தானே. இப்போ அவங்க நைஸா இவரை சரி பண்ண பார்க்குறதாகவும் இதில் ஏவா வேலு ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வருது. கடைசியில் இந்த அம்மா ரெண்டுக்கும் இல்லாமல் மோசம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்படித்தான் அங்கேயும் இங்கேயுமா சேர்ந்து கடைசியில் துரைமுருகன் வீட்டில் போய் கதவை தட்டி அவர் என்ன பார்க்க வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டேன், ஒரு கேவலப்பட்ட நிலைமை நடந்துச்சு. அப்படி நடக்கவும் தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க அவங்க பிள்ளைகள்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, விருதுநகரில் கொஞ்சம் 5000 ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிறத வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி பிரேமலதா அம்மா அவங்க பேசுகிறாங்க. இப்போது 170, 60, 65, 70 இந்த 3 இடங்களில் நிற்க போகிறாங்க. இப்போது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே மௌன பூடக நிலையாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸினுடைய முரண்கள் டெல்லி இதை எடுக்கிற முடிவுக்கு அடங்கிடுவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆகவே திமுக கூட்டணி அநேகமாக முடிவாகிவிடும். இந்த மாணிக் தாக்கூரோ, செல்வ பெருந்தகையோ, பிரவீன் சக்கரவர்த்தியோ, இன்னும் பலர், ஜோதிமணி போன்றவர்கள்லாம் சொல்வதையெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி சொன்னால் நாம் இன்றைக்கி இருக்கிற இடத்துல இதுதான் சரின்னா ஒத்துக்குவாங்க. அதிமுகவில் பாஜக 20, 30, 20 தொகுதி 25 தொகுதியில் ஏற்றுக்குமா? அவங்க இந்து மதத்துக்கு நாங்கள் தான் அத்தாச்சிங்கிறாங்களே. ராமநாதபுரம், பழனி, அப்புறமா திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர், அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில், எங்கெல்லாம் கோயில், ஸ்ரீரங்கம் எல்லாமே கேட்குறாங்க. அதை கொடுப்பாங்களா? கோயம்புத்தூரில் 10க்கு 7 கேட்குறாங்க, 6 கேட்குறாங்க, 10க்கு 4 கூட கேட்பாங்க. கொடுப்பாங்களா? சேலத்தில் கொடுப்பாங்களா? ஈரோட்டில் கொடுப்பாங்களா? திருப்பூரில் கொடுப்பாங்களா? ஆக இப்படி ஒரு பல குழப்பம் நிறைந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் அவர் போக்கில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, பிரபாகரனோடு இருந்த படத்தை நான் தான் எடிட் செஞ்சேன்னு ஒரு தலைப்பில் சொல்லிட்டாரு. அவர் சீமான் அள்ளி விடுறதுக்கெல்லாம் நாம் அது தலைப்பு பேச முடியாது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படித்தான் தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல் நிலவை காணப்படுகிறது. அடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம். நன்றி.